சின்னவனே சின்னவனே வா வசந்திக்கா, என்ன விஷயம்? அடே கப்பா, சின்ன பொண்ணு நீயா இது? என்ன அழகா இருக்க, புடவையில அப்படியே ஆளே மாறி போயிட்டியே. புடவையில கட்டி கட்டுறது பார்த்தா வெளியே எங்கே போற மாதிரியே கிடைக்கியா? ஆமாக்கா, வெளியே கிளம்பிட்டு கிடக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, என் கூடவே சுத்திட்டு கிடப்பல ஒரு பிள்ளை, பச்சைக்கிளி பச்சைக்கிளின்னு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் உண்டாயிருக்கானு அவங்க மாமியார் போன படி சொன்னாங்க. உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னாவோ. அதை நானும் ஆச்சு ஒரு போய் பார்த்து வரலான்னு கிளம்பிட்டு கிடக்கா. ஏ கப்பா, வீட்டுல அப்ப அடுத்த விசேஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஆமாக்கோ. பரவாயில்ல, பச்சைக்கிளி பிள்ளை மாசம் ஆயிட்டாலே சந்தோஷமான விஷயம். என் சார்பில் அவளுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லி விட்டுன்னு சொல்லு, சரியா? கண்டிப்பா சொல்றா. ஆமா சின்ன பொண்ணு, இந்த சரசாக்கும் பச்சைக்கிளிக்கும் ஒரு 2 நாள் முன்ன பின்னுக்கான கல்யாணம் நடந்துச்சு. அக்கா பாரு, இந்த பச்சைக்கிளி பிள்ளை மாசம் ஆயிடுச்சு. ஆனா இந்த சரோஜா பொண்ணு மாசமா இருக்காளா இல்லையான்னு ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்கி. நீ ஏதாவது போன படி கேட்டியா? கேக்கு அது வேற போன பட்டி கேட்டுட்டாவளா? எது விசேஷம்னா அவங்களே வீடு தேடி வந்து சொல்லுவாங்கக்கா. நம்மள போன பட்டி கேட்கக்கூடாதுல்ல. வீணா எதுக்கு அவங்களுக்கு சங்கடா? அவங்களுக்கு விருப்பம் ஒண்ணு கிடக்குல்ல. எப்போ குழந்தை பெற்றுக்கணும் அவன் நினைக்கிறாளோ அப்ப பெற்றுக்கிட்டா. அதுக்கு இல்ல, ஏற்கனவே ஒருத்தனோட கல்யாணம் முடிச்சு குடும்ப நடத்திட்டு கிடந்தா. அப்பயே குழந்தைக்கு இருந்து ஒண்ணும் இல்ல. இப்போ இவளுக்கு கல்யாணம் ஆகி இம்பிட்டு நாள் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லாம கிடக்கேன்னு கேட்டேன். இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசதான் என் வீடு தேடி வந்தியோ? சொல்லுக்கா. சாச்சா, நான் பேச வந்த விஷயமே வேற. அப்போ அதை சொல்லு முதல்ல. அடுத்தவங்க வாழ்க்கையை நடக்கிறத பத்தி நாம எதுக்காக பேசணும்? நான் என்ன சொல்ல, ராணி அக்கா நிலைமை நினைச்சாதே பரிதாபமா இருக்கு. ஏன் அந்த அக்காவுக்கு என்னாச்சு? கேட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த ராணி அக்காவுக்கு அவன் நாக்கு நாக்கடுக்கல, அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில சேர்த்துனாவளா. இவங்களா போய் பணம் கட்டி புருஷனை எப்படி காப்பாத்தி விட்டாவோ. ஆனா இப்ப கடைசியில மொத்த குடும்பம் சேர்ந்து வந்துகிட்டு ராணி அக்கா வீட்டுல குத்து வச்சு உட்காந்து கிடக்காவோ. பாவம் அந்த அக்கா இங்கிட்டு அங்கிட்டு கூட நகர முடியாம எல்லா வேலையும் ஈத்து போட்டு ஒத்தால இன்னும் செஞ்சுட்டு கிடக்கு. அது நினைச்சாதியா மனசெல்லாம் வேதனையா இருக்கு. அப்படியா? உன்னைய பார்த்தா அந்த மாதிரிலாம் நீ வேதனை படுற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு தொகுச்சா கதை பேச முடியலையான்னு சோகம் தான் உன் மூஞ்சில தெரியுது. ஆமாண்டி, நீயே பேசாம இருக்க போற? ஒரு 8 உன்னையே குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்த மாதிரி நீ கடைசியில என்னைய பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்க. ரொம்ப தட்டி உனக்கு கொழுப்பு. தவளை தான் வாயால கட்டுன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நானா வந்து வாயை கொடுத்து உங்ககிட்ட நான் வாங்கி கட்டிட்டேன், அப்படித்தானே? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் குடும்ப பிரச்சனை இங்க ஆகிட்டு கிடக்கு. இதுல ஊராவிட குடும்ப பிரச்சனை எனக்கு எதுக்கு? யாடி பேட்டி போலாமா? போலாம் ஆச்சு. என் புருஷங்காரன் வந்துட்டோம். ஒரு இடத்து சொல்லிட்டு போயிடுவான். ஏமா வாமா, உள்ள வாமா முதல்ல. என்ன பொண்ணே? அத்தை வாகத்தை. என்னடா இது அதிசயமா இருக்கு. நம்மள பார்த்த உடனே ஐயா அம்மான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போடுவான்னு பார்த்தா அத்தை வாயில இருக்கிற சொத்தன்னு சொல்லி அளவுக்கு அதிகமா பேசிட்டு கிடக்காளே. என்ன வாய்ப்பு தெரியல, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆப்பிப்பாளோ? கிளவி, என் வாயாலே உன்னைய அத்தைன்னு சொல்ல வச்சுட்டுல. இனிமேட்டு தான் உனக்கு இருக்கு இல்லு. ஆளே மூஞ்சிய பாரு. என்னடா இது ஆச்சரியமா கிடக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நான் பாக்குறது கனவா இல்ல நெசமானு தெரியலையே. நெசமாண்டி, உன் கண்ணை ரெண்டும் நல்லா திறந்து பாரு. என்ன ஆச்சு? உன் பேத்தி அந்த அம்மா கூட இவ்வளவு நாளா பேசாம கிடந்தா. இப்ப பார்த்தா வாக அத்தனை அவ்வளவு மரியாதை பேசுறத பார்த்தா உன் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து விட்டு ராசி ஆயிட்டாளோ. ராசி ஆவல தூசி ஆவல, நீ பேசாம அமைதியா வாய முடிட்டு இரு. என்னக்கா நீங்க அதுக்குள்ளார அத்தைய உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் தான் சொன்னோம்ல, அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள அழைச்சிட்டு வரணும்னு சொன்னமா இல்லையா? நீங்க பாட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ ஆமா சின்ன பொண்ணு, நம்ம மறந்தே போயிட்டு பாத்துக்க. சரி விடு, அதை உள்ள வந்துட்டாவுல. இனி மட்டும் என்ன இருக்கு, விட்டுரு. ஏம்மா, ஐஸ் வைக்கிறதுல ஆளையே முழுகி போடுவாப்புல இருக்கே. நம்ம கடமைக்கு நாமளும் ஒரு 2 பிட்டு போடுவோம். மருமவளே, எம்மாடி என் மருமவளே, எம்மாடி மருமவளே, இந்த அத்திய உன் அம்மாவா நினைச்சு இம்பிட்டு நாளா நான் பேசுறதுல மனசுல வச்சுக்காம மன்னிச்சிடாத்தா. ஐயோ என்னத்த இது சின்ன குழந்தை மாதிரி அழுது கிடக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துக்கீங்க. நீங்க 1000 தான் தலை வயசுல பெரியவீங்க. நீங்க 4 வார்த்தை பேசதான் செய்வீங்க. அதுக்குன்னு நானும் பதில் பேசுறது மனசுல வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்றது நல்லா இருக்காமா? இனிமேட்டு அப்படிலாம் நான் எதுவுமே பேச மாட்டாத்தே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தாரேன். உனக்கு என் மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்லையா மருமவளே? எனக்கு கோவமா? சாச்சா, இனிமேட்டு நீங்களும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரியா. உங்களை நல்லபடியா பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு, பல்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் பாத்துக்கொள்ளுங்க. அடே அப்பா, பேத்தி டைலாக் எல்லாம் பேசும்போது அடிச்சு அடிச்சு விடுதாளப்பா. இவளை பேசாம ஏதாவது பேச்சு போட்டுல சேர்த்து விட்டுருந்தா கூட 4 பரிசாவது வாங்கிட்டு வந்திருப்பா. என்னது பண்ண? இங்க பாருக்கத்த சாப்பிட்ற உங்களுக்கு இனிமேட்டு விதவிதமா வித்தியாசமா புதுசா நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். சாப்பிட்டுட்டு சாவுங்க. இல்லத்த, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். எப்பா பாத்தீங்களாப்பா, சின்ன பொண்ணு அம்மா கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறான்னு பாத்தீங்களா? நான் கூட எங்க அவ சண்டை போடுவோம்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, எவ்வளவு பண்பா பேசுறான்னு பாருங்கப்பா. ஆமாண்டா சின்ரஸ், நான் கூட சண்டை போடுவான் தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, மருமவ சைலண்டா இருக்காளே. பரவாயில்ல விடு, எந்த பிரச்சனையும் இல்லாம தான் சந்தோஷம் தானே. மருமவளே, இந்த அம்மா இந்த பேப்பரை புடி. என்னத்த இது?
நான் கூட சீக்கிரத்துல சாக போறேன்னு அந்த சாமி என் தலையில விதி எழுதி வச்சிருக்கு. இனிமேட்டு எனக்கு எதுக்கு இந்த சொத்து? அதனாலதான் எனக்குன்னு சொந்தமா இருக்கிற அந்த வீட்டோட பத்திரத்தை கொண்டாந்துருக்கேன். இது இனிமேட்டு வாட்டத்தை பத்திரமா இருக்கணும் பாத்துக்க. எப்படியா இருந்தாலும் என்னுடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் இந்த பத்திரம் உன் கைக்கு தானே வரும். என் பேர பேத்திக்கு தானே இது சொந்தமாவா. அதனாலதான் முன்னாடியே கொண்டாந்து கொடுக்க பாத்துக்க. இந்த அம்மா வாங்கிக்க. இதே எப்படி இருந்தாலும் நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து எங்க கைக்கு வரும். அது வரைக்கும் நாங்க இதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதனால நீங்க சாவது வரைக்கும் இது நீங்களே வச்சுக்கிடுங்க. நீங்க செத்ததுக்கு பிறகு நாங்க எடுத்துக்கிறோம். அதானே இவள சொத்து வானான்னு சொல்லுவா, சீக்கிரமா என்னைய செத்து போந்தான் சொல்லுவா. அப்படி இல்ல சொல்லாத மருமவள. என்னாலும் சரி, இனிமேட்டு இது பத்திரமா இருக்கணும்னா அதுக்கு உன் கையில தான் இருக்கணும் பாத்துக்க. இந்த பத்திரத்தை புடி, இனிமேட்டு பத்திரமா வை. இந்த பச்சிக்க மாதிரி மருமலை வாங்கிக்குமா. நாம என்ன வீடு வாசலே இல்லாமலே கிடக்கா. ஊர்லயே நமக்குன்னு சொந்த வீடு கிடக்கு, இங்க ஒரு வீடு கிடக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லி பாப்பா. பேரனுக்கு பேர் வைக்கிற வீடாலேயே நாங்க எதுவும் செய்யல. இந்தா இப்ப அவள மனசு வந்துட்டு இந்த பத்திரத்தை பேர மேல எழுதி வச்சிருக்கா பாத்தீங்க. வாங்கிக்குமா, வேண்டான்னு சொல்லாத. அடே கப்பா, கிளவி சொத்தெல்லாம் எழுதி கொடுக்காப்பா. என் பேரனுக்கோசரம் வெலை மதிக்க முடியாத சொத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த அம்மா மருமவள வச்சுக்க. சில பேர் என் பேரனுக்கு பேருக்குன்னு நகை போட்டாவோ அம்மட்டுத்தியா. மற்றபடி அது ஒருத்துக்கு புராதனம் இருக்காது. ஆனா நான் வாங்கிட்டு வச்சிருக்க சொத்து காலத்துக்கும் கோடிக்கணக்கில் ஏறிட்டே போவா. பாத்தியாச்சி, நீ உன் பேரனுக்கு போட்ட நகை ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாதுன்னு இந்த கேள்வி குத்தி காட்டி பேசிட்டு பாரு. என்னடி பண்றது, குடும்பமா ஒண்ணு சேர்த்துட்டாவோ. இப்ப நம்ம வாயை கொடுத்தோம், நம்ம வாய் வாசல் தாண்டி கூட போவாது பாத்துக்க. பேசாம அமைதியா இருப்போம். எனத்தையாவது பேசிட்டு போட்டோம். அவங்க குடும்பமா ஒண்ணு சேர்த்துக்கிட்டு எங்கடா போய் கும்மி அடிக்கட்டும். நம்மள மட்டும் தனியா விட்டுட்டா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. வர வழியா பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம் இப்போ ஓடி சேர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேட்டு என் மாவன் சின்ட்ரஸ் என் பக்கத்துலயே தான் கிடப்பா. நானும் என் யாரனும் பக்கத்துலயே தான் கிடப்போம். அப்படித்தானேப்பா? ஆமாமா, இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுதானே நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மருமவளே, நீ சந்தோஷமா தானே இருக்க? ஆமா ஆமா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான விஷயத்தோட ஒரு சந்தோஷமான விஷயமும் சொல்லுதே கேட்க. பச்சை கிளி உண்டே இருக்கலாம். அவங்க மாமியார் போன போட்டு சொன்னாங்க பாத்துக்கியா. அப்படியே சின்ன பொண்ணு, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயங்கயா. நம்ம வீட்டுல எல்லாம் நல்லதே நடக்குது பத்தியா. எல்லாம் என் மாமன் பிறந்த அதிர்ஷ்டங்கயா. அப்ப கெட்டது நடந்தா அவன் பிறந்த நேரம் தானே சொல்வியலோ. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? பின்ன இந்த நல்லது கெட்டதுலாம் ஒருத்தங்க பிறக்கதை வச்சு நம்ம சொல்ல முடியாது பாத்துக்குங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. நானும் ஆச்சியும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நல்லா இருக்குமா மருமவளே நீ சொல்ற நாயா? பச்சை பிள்ளை எங்க விட்டுட்டு அந்த பச்சை கிளி பிள்ளை மாசமா இருக்கா அவளை போய் பார்க்க போறியா? சாச்சா, குழந்தை எங்க விட்டுட்டு போவனா கூட கூட்டிகிட்டே போறீ. சின்ன பொண்ணு, பச்சை புள்ளைய யாராச்சும் பஸ்ல தூக்கிட்டு போடுவாளா சொல்லு பாப்போம். அவன் சின்ன குழந்தை, சிரிக்கிற நடக்கிற குழந்தை கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல நீ பஸ்ல ஆட்டோல அங்க இங்க மாறி போயிட்டு இருந்தா அது குழந்தைக்கு நல்லது இல்லை பாத்துக்க. இங்க பாருங்க, நான் போகட்டுமான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. போக போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லதான் போறேன். பச்சை கிளிக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியலன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே கடந்தா. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இந்த சந்தோஷமான நேரத்துல நான் போய் அவளை போய் பார்க்கல. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நீங்க இருந்து வீட்டை பார்த்துக்கிடுங்க. நான் குழந்தை குத்திக்கிட்டு ஆச்சி கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, எங்க அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி நீ அவங்களை விட்டு விட்டு வெளியே போறேன்னு சொல்றியே. அப்புறம் அவருக்கு என்ன நினைப்பாவா? நம்ம வந்த உடனே நம்மள இங்க விட்டு விட்டு போறா பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாவா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவோ. சாப்பாடுலாம் செஞ்சுதான் வச்சிருக்கு. உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வரதையும் போறேன். யார் என்ன சொன்னாலும் நான் தடுக்கிற மாதிரி இல்லை. கிளம்புறேன் நான். என்னப்பா இதெல்லாம்? நான் வந்தது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல போல. அதனால நான் வந்த உடனே அவ இங்கிருந்து புறப்பட்டு போற பத்தியா புள்ளிய தூக்கிக்கினே. நான் தான் அப்பயிலே சொன்னோம்ல, நான் வந்தேன்னா அவளுக்கு பிடிக்காதுப்பா வேண்டான்னு. நீ தான் கேட்கல. ஐயோ எம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ போய் பச்சைக்கிளியை பார்த்துட்டு உடனே வந்துருவா பாத்துங்க. என்னத்த சொல்ல, பச்சை புள்ளிய தூக்கிக்கிட்டு பஸ்ல போறாளே. மேல பச்சையெல்லாம் பறக்கிற நேரம் புள்ளிய தூக்கிக்கிட்டு வெளியே போனா பிள்ளைக்கு ஆவாது. நாம ஏதாவது சொன்னோம்னா இந்த கிளவி வந்த உடனே நமக்கு தொல்லையை கொடுக்கான்னு சொல்லுவா. சரி விடு, அந்த ஆச்சி கிடக்க அவளா, அவளோட ஆச்சி கூட அறிவில்லை. அந்த அம்மா கூட சொல்லாது. எங்க போனோம் எப்படி போனோம் எப்படி இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு கூட தெரியாது. சொல்லு பாப்பா. அந்த அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு போறாளேப்பா. ஏம்மா, நான் சொல்லி பார்த்தா அவ கேட்கற மாதிரி இல்ல. சரி விடுங்க, எதுக்கு சண்டை? வந்ததும் வராதுமா விடுங்க. அவ போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருவா. எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்.